பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாய் இருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமாய் இருந்தது. அதன் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னாய் இருந்தது. அந்த மாளிகையின் உத்திரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாய் இருந்தது. அதை 600 தாலந்து பசும் பொன்னினால் இழைத்தான். ஆணிகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேருபீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேருபீன்களுடைய செட்டைகளின் நீளம் 20 முழம் ஆனது. ஒன்றினுடைய ஒரு செட்டை 5 முழமாய் இருந்தது. ஆலயத்து சுவரை தொட்டது. மறு செட்டை 5 முழமாய் இருந்தது. மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. மற்ற கேருபீனின் ஒரு செட்டையும் 5 முழமாய் இருந்தது. ஆலயத்து சுவரை தொட்டது. அதன் மறு செட்டையும் 5 முழமாய் இருந்தது. மற்ற கேருபீனின் செட்டையை தொட்டது. இப்படியே அந்த கேருபீன்களின் செட்டைகள் 20 முழ விரிவாய் இருந்தது. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கி இருந்தது. இள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையும் அதிலே கேருபீன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேல் இருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி வலதுபுறமானதற்கு யாகின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல சாலமோன் எருசலேம்ல தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட
மோரியா மலையில அவன் என்ன பண்றான்? ஆலயத்தை கட்டுறான். இந்த மோரியா மலை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எபூசன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே. அப்போ இந்த தாவீது பலி செலுத்துவதற்கு, வாதையை நிறுத்த பலி செலுத்துவதற்கு இந்த ஒர்னானின் களத்தை இவன் என்ன பண்ணான்? பணம் கொடுத்து வாங்கினான். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் என்ன பண்ணினானாம்? கட்டினானாம். இதே மோரியால தான் இந்த அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனதை கர்த்தர் அந்த இடத்துல அந்த பலியை தடுத்து நிறுத்தினார் என்பதை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 10-12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் இந்த போரடிக்கும் களம், ஒர்னாவினுடைய களம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15 25 வரைக்கும், 1 நாளாகமம் 21 21ஆம் அதிகாரம் 20 28 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தாவீது குறித்து வைத்த அந்த ஒர்னானுடைய களம் என்கிற அந்த இடத்துல மோரியா மலையில் என்ன பண்ணுறான்? தாவீது சாலமோன் என்ன செய்கிறான்? ஆலயத்தை கட்டுகிறான். இவன் ராஜ்யத்துக்கு வந்த 4வது வருஷம் 2வது மாதம் 2ஆம் தேதியில் இதை கட்ட தொடங்குறான். அதாவது இவன் ஆட்சி செய்ய வந்து 4 வருஷம் ஆகுது. இந்த 4வது வருஷத்தில் அவன் என்ன பண்ணுறான்? 2ஆம் மாதம் 2ஆம் தேதியில் அந்த ஆலயத்தை கட்ட தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தை எப்படி தாவீது அந்த பிளான் போட்டு கொடுத்தானோ அதே போல எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான்? நேர்த்தியாய் கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல 3:3 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளம் 20 முழ அகலமாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கருமையான தேவ பிள்ளைகளே, இது 1 முழம் அப்படின்னா 20.5 அங்குலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 52 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதே போல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேருபீன்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான், அவைகளை பொன் தகட்டால் மூடினான். இப்போ இந்த கேருபீன்களை குறித்து ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கலாம். கேருபீன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்து கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு அந்த இடத்துல காவல் செய்ய யாரை வைத்தாராம்? கேருபீன்களை, சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாலமோன் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி, வெளிப்பாட்டின்படி தாவீது வைத்த அந்த மாதிரியை வைத்து இவன் என்ன பண்ணுறான்? அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடிக்கிறதை பார்க்கிறோம். 17ஆவது வசனத்தில் அவன் 2 தூண் தேவாலயத்துக்கு முன்பாக, ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி 2 தூண் வைக்கிறான். அதில் வலதுபுறமாக இருக்கிறதுக்கு யாகின் பேர் வைக்கிறான், இடதுபுறமாக இருக்கிற தூணுக்கு போவாஸ் என்று பேரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். அதாவது சாலமோன் எப்படி எந்த நாட்களில் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறான், எந்த இடத்துல கட்டி எழுப்புகிறான் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிற திட்டத்தின்படி இல்லாவிட்டால், தேவன் ஒரு எல்லையை குறித்து நீ இந்த எல்லைக்கு கடந்து போ அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வரும் பொழுது
தேவன் நமக்கு அறியாத எட்டாதமான பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதனால பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால காணிக்கை கொடுப்பதை காட்டிலும் உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்க்கிறார். வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை தியானிக்கிறது மட்டுமல்ல, அதை நம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். நாம் வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு முழுமையாய் நாம் செவிகளை சாய்த்து நாம் அந்த வார்த்தையின்படி நடந்தால் தேவன் உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அதிகாரத்தில் அப்பா சாலமோன் எந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினான் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே தியானித்தோம். ஆண்டவரை அப்பா உம நந்தியோடு ஸ்துதிக்கரபா தீரபா லபா கரபா தீரபா கரபா, நீங்கள் கொடுத்த திட்டத்தின்படி தாவீது குறித்து வைத்த அந்த மாதிரியின்படி ஆண்டவரே சாலமோன் தேவாலயத்தை கட்டி எழுப்பினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே என்ன செய்யணும், உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஆண்டவரே செய்ய நீங்கள் கிருபை கொடுங்க டாடி. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள்லையும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை எடுங்கப்பா. டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை பேர் அப்பா டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அப்பா அந்த டிப்ரெஷன் ஆவிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வேண்டுமாறு செபிக்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரை அப்பா தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, டிப்ரெஷனால் வேலைக்கு போக முடியாதபடி ஆண்டவரே, படிக்க முடியாதபடி, திருமணமாக முடியாதபடி எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களேப்பா. ஆண்டவரே இந்த டிப்ரெஷன் ஆண்டவரை அப்பா இதுக்கு டேப்லெட் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க. டேப்லெட் போட்டாலும் ஆண்டவரை அடங்காம இருக்கிற பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே தொடுங்க டாடி. அவங்களுடைய படுக்கை மாறட்டும், அவங்களுடைய அந்த ஆண்டவரே டிப்ரெஷன் படுக்கை மாறட்டும். ஆண்டவரே அவங்க மைண்ட்ல ஒரு பீஸ்ஃபுல்லா கொடுங்க ஆண்டவரே. ஷபா லபா ரிபா ரபா திபா ரபா லிபா கரபா, அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று செபிக்கிற, சிந்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரை. இயேசுவே உமாக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த டிப்ரெஷன்ல கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நீங்க தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆவியான கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.